எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள ஜுஜுட்சு கைஷன் கொலாபரேஷன் வந்து வரப்போகுது இல்லையா? கேசால என்னென்ன பண்டல்ஸ் வரப்போகுது, எப்போ வரப்போகுது, என்னென்ன எமோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எமோட் என்ன வருது, என்ன பவர்ஸ் எல்லாம் வருது, எதை ஃப்ரீயாக தரப்போறானுங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம்ப்பா. கேசோ அதை வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்ல அப்படி ஈவெண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதையும் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ட்ரபிள் நைட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்குப்பா. கேசோ அது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்கும் கேசோ ஃப்ரீயா ரெடீம் கோட் எடுக்கிற மாதிரி ஒரு செம்ம சூப்பரான ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சு ஒரு வாரத்துக்கு 50 ரூபா ரெடீம் கோட் வந்து எடுக்கலாம்ப்பா. அது எப்படின்னு நான் பின்னாடி சொல்லி தரேன். இப்போ நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். கேசோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 6ஆம் தேதி இல்லையா? ஸோ 6ஆம் தேதி ஃபிஸ்டுக்கான ஸ்கின் வந்து வருதுப்பா. கேசோ என்ன ப்ரோ 5ஆம் தேதின்னு சொன்னீங்க, 6ஆம் தேதிங்கிறீங்க அப்படின்னா கர்ணக்காரன் வந்து மாத்திட்டான்ப்பா. கேசோ டேட்டா மாத்துறதே எங்களுக்கு வேலையா போச்சு. ரைட், இன்னைக்கு நைட் வந்து வரப்போகுது. கேசோ 28 டேட்டா இந்த ஒரு ஃபிஸ்டுக்கான ஸ்கின் வந்து வந்துரும்பா. கேசோ டைகர் ஃபிஸ்ட், அதுக்கப்புறம் அந்த பராங்கான ஸ்கின் இது 6ஆம் தேதியா. அதுக்கப்புறம் 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா குலுகுலுவால் ராயல் பா. கேசோ நான் வந்து சொன்னேன் இல்லையா 7 இல்லைனா 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா குலுகுலுவால் ராயல் வந்து வரும்பா அப்படின்றமா நான் வந்து சொல்லியிருப்பேன். கேசோ இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. பேனரே வந்து கிடைச்சிச்சு. நீங்க வந்து பாருங்க. கேசோ 100% வந்து கன்ஃபார்ம் பா. கேசோ குலுகுலுவால் ராயல் வந்து வரப்போகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைகர் குளோவால், கேசோ டைகர் குளோவால் இதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது, அதுக்கப்புறம் பேண்டா குளோவால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல குளோவால். பேண்டா குளோவால் உண்மையிலே வந்து நல்லா இருக்கும். கேசோ செம்மையா இருக்கும். அது கூட இன்னும் 2 குளோவால் வந்து வரும். கேசோ பட் அது என்னன்னு வந்து தெரியலப்பா. பழைய குளோவால தான் வந்து விடுவானுங்க. இது வந்து தெரிஞ்சுங்க. கேசோ வந்து 8 அதுக்கப்புறம் 10ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா? கேசோ ஏடபிள்யூஎம் தான் பாம்போ வாரியர் ஏடபிள்யூஎம் ஸ்கின் வந்து வந்துரும். யூனிவர்சல் ரிங் ஈவென்ட்ல வந்து வந்துரும்பா. கேசோ அந்த ஏடபிள்யூஎம் அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎம் இங்க போயிட்டு அப்புறம் ஏடபிள்யூஎம் இங்க போயிட்டு கன் ஸ்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து வந்துரும்பா. இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் எல்லாம் வரும்போது நீங்க ஃப்ரீயா டைமண்ட் ஏர்ன் பண்ண ஃப்ரீயா ரெடீம் கோட் எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஆப் வந்து கொண்டு வந்திருக்கேன்பா. கேசோ பிளே ஸ்டோர்லயே இருக்கு. 100% சேஃப் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஆப். இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து கொடுத்து வச்சிருக்கேன். கேசோ அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள வந்து வந்துருங்க. உள்ள வந்தோடனே கண்டினியூ வித் கூகுள்னு கொடுங்க. கேசோ அதை கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கங்க. கேசோ லாகின் பண்ணிட்டு உள்ள வந்தோடனே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்னு இருக்கும்பா. கேசோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வாட்ச் வீடியோன்னு இருக்கும். கேசோ வீடியோ வாட்ச் பண்ணி காயினை வந்து ஏர்ன் பண்ணுங்க. எடுத்த உடனே ஒரு 100 காயின் கிடைக்கும். காயினை வச்சு தான் நம்ம ரெடீம் கோட் எடுக்க முடியும். ஸோ காயின் வந்து ரொம்ப முக்கியம். கேசோ அப்புறம் கலர் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு. கேசோ அதுக்குள்ள போனா டாப் த கோரல் கலர்னு வந்து கேட்டிருக்காங்க. கேசோ இந்த கோரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு கலர், பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வந்து வச்சிருக்காங்க. கேசோ உங்களுக்கு தெரியலனா கூட ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எது ஆன்சர்னு அதுவே சொல்லிரும். ஆப்ஷன் 2 வந்து கிளிக் பண்ண சொல்லுது. ஆப்ஷன் 2 கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம காயின்ஸ் வந்து கிடைக்கும்பா. கேசோ இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கு. இதெல்லாம் வந்து முடிங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் டேப் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம் இருக்கு. கேசோ அதை அழுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். கேசோ வேற எதுவுமே கிடையாது. என்ன நடுவில் கொஞ்சம் ஆட் வரும். ஸோ அதுதான் கொஞ்சம் வெறுப்பா இருக்கும். கேசோ ரைட் இந்த மாதிரி வந்து பண்ணிருங்க. அதுக்கப்புறம் திங்க் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பாருங்க. கேசோ லெட்டர் அப்படியே வந்து தலைகீழா போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டா ஒன்னு சேர்த்தா பிங்க்னு வந்து வரும்பா. கேசோ இதுக்கும் தெரியல அப்படின்னா ஐ பட்டன் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கோட்னு ஒன்று இருக்கு. கேசோ அதுக்குள்ள போயிட்டு இந்த ஒரு ப்ரோமோ கோட வந்து போடுங்க. கேசோ வெல்கம் அப்படின்ற இந்த ஒரு ப்ரோமோ கோட போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில காயின் வந்து கிடைக்கும்பா. கேசோ அப்புறம் உங்க டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம்லயும் டெய்லி ப்ரோமோ கோட வந்து தருவாங்கப்பா. கேசோ அதுக்கப்புறம் நீங்க காயின் எல்லாம் சேர்த்துட்டு ரெடீம் கோட இப்படி தான் எடுக்கணும். நீங்க வந்து பாருங்க. கேசோ ரெடீம் நவுன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள் பிளே கிஃப்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெடீம் கோட் வந்து வரும்பா. இப்போ நான் வந்து ஒரு 50 ரூபா ரெடீம் கோட வந்து எடுக்கிறேன். கேசோ உங்க கண்ணுக்கு முன்னாடியே வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே அடுத்த செகண்டே வந்து கொடுத்துட்டானுங்க. கேசோ இதை நான் மறுபடியும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அப்படியே பிளே ஸ்டோர் போயிட்டு இந்த காசு வந்து ஆட் ஆயிரும். கேசோ இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன சின்ன மந்த்லி வீக்லி ஏர்ட்ராப் ஆஃபர்ஸ் எல்லாம் நான் ஃப்ரீயாவே வந்து போட்டுக்குவேன். கேசோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பயே போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேங்க. ஓகே, அடுத்து வரக்கூடிய 12ஆம் தேதி நமக்கு அந்த ட்ரபிள் நைட் ஈவெண்ட் பா. கேசோ டபுள் ட்ரபிள் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். கேமுக்குள்ளேயும் சேஞ்சஸ் வந்து வந்துரும். கேசோ நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? கேசோ கேமுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான பவர் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன். கேசோ ட்ராக்கர், பேண்டம், ரீபேர் அப்படின்னு சொல்லிட்டு பவர்லாம் வந்து வந்துரும். கேசோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா ட்ரபிள் ஜோன் ஒரு ஜோனுமே பிஆர் மேட்ச்ல இருக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க 5 தடவை செத்தா கூட 5 தடவையும் உயிரோட வந்து வருவீங்க. கேசோ பட் இது வந்து சோலோ, ஆமா சோலோ மேட்சுக்கு மட்டும்தான் வந்து வரும்னு நினைக்கிறேன். கேசோ ஏன்னா ஸ்குவாட்ல எல்லாம் செத்துக்கிட்டு அப்ப வந்துகிட்டே இருப்பானுங்க. கேசோ ஸ்குவாட்ல கொண்டு வர மாட்டாங்க, சோலோல வந்து கொண்டு வருவாங்க. கேசோ அதுக்கப்புறம் அந்த ட்ரபிள்ல ஒரு அனிமேஷனும் வந்து வரப்போகுது. அது வந்து ஃபேடட் வீலப்பா. கேசோ அதுவும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 12ஆம் தேதி போல இப்படி வந்து வந்துரும். ஒரு ஃபேடட் வீல் ஈவென்ட்ல வந்து வந்துரும்பா. கேசோ அப்படியே அந்த பூச்சி மாதிரி டப்பா மாதிரி வந்து வரும். கேசோ அதுல இருந்து நாக்கு வெளியில வந்து அப்படி வந்து தலையும் வருவாப்ல. கேசோ டே ஏன்டா காமெடி பண்றீங்க, பேசாம இருக்கடா டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கேசோ இதை வந்து பாத்தீங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வரப்போது. நம்ம ஆல்ரெடி வந்து பாத்துருக்கோம். கேசோ பட் இது வரைக்கும் தான் கன்ஃபார்ம் வந்து ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா M188 இந்த கொலாபரேஷன்ல ஒன்னு இருக்கு. அதையும் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்துருக்கோம். கேசோ ட்ரபிள் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மூவ்மெண்ட் ஸ்பீடு, சிங்கிள் ஆர்மர் பெனிட்ரேஷன், மைனஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாங்கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு M188 ஸ்கின் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வரப்போது. நம்ம கேம்ல வந்து வந்துரும்பா. கேசோ அது எப்படி வரப்போகுது அப்படின்னா மேபி இந்த மாதிரி ஒரு ரிங் ஈவென்ட்ல கேசோ நீங்க வந்து பாருங்களேன். கேசோ ரிங் ஈவென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பழைய டபுள் பேரல் ஸ்கின் ரிட்டர்ன்ல கொண்டு வந்து அது கூட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா
இப்படி விடுறதுக்கும் நிறைய சான்ஸ் வந்து இருக்குப்பா. கேஸ் பட் இது வந்து பாசிபிள் தானே தவிர நாட் கன்ஃபார்ம். இதே வந்து தெரிஞ்சேங்க நம்ம கொஞ்சம் பொறுத்து வந்து பாப்போம். கேஸ் என்னதான் பண்றாங்க அப்படின்ற வந்து பாப்போம். இதை வந்து தெரிஞ்சேங்க. சரிங்க சார் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான மேட்டர்ப்பா. கேஸ் அதாவது ஜுஜுட்சு கைஷின் கொலாபரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ 100% வந்து கன்ஃபார்ம்பா. கேஸ் இதுக்கான ஃபேன்ஸ் எல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். வெறித்தனமா இருக்கு. அந்த பவர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல வந்து இருக்கு. கேஸ் நானும் ஒன் ஆஃப் த ஃபேன் தான். கேஸ் ஜுஜுட்சு கைஷினுக்கு ரைட். இந்த ஒரு கைஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அஃபிஷியலா இந்த ஒரு போஸ்ட் போட்டு கர்னாக்காரன் கன்ஃபார்ம் பண்ணிட்டா. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா யூஜி இத்தாதோரி நம்ம தலைவன் தான். இது அஃபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கேஸ் ரைட் ப்ரோ கன்ஃபார்ம்லாம் ஆயிடுச்சு. இது வந்து எப்போ ப்ரோ வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜனவரி 2026 தான். கேஸ் ஏன்னா அப்பதான் சீசன் 3 வந்து வரப்போகுது. இப்போ வரைக்கும் 2 சீசன் தான் இருக்கு. கேஸ் 3ஆம் சீசன் ஜனவரி 2026 கிரன்ச் ரோல்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்பதான் இந்த கொலாபரேஷன் நம்ம கேமுக்குள்ள வந்து வரும்பா. கேஸ் அதுக்கு ஒரு 4-5 மாசம் வந்து இருக்கு. கேஸ் அதுக்குள்ளேயும் OB 51 வந்து முடிஞ்சிட்டு OB 52 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். OB 52ல தான் இந்த ஒரு கொலாபரேஷன் வந்து வரப்போகுது. கேஸ் இதை நல்லா வந்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுல என்னென்ன பண்டல்ஸ் ப்ரோ வரப்போகுது, என்னென்ன எமோட் எல்லாம் வரப்போகுது அதை வந்து சொல்லுங்க ப்ரோனா நீங்க வந்து பாருங்க. கேஸ் மிகுமி கேஸ் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா? கேஸ் குஷிகர் மிகுமி, அதுக்கப்புறம் சத்ரு கோஜோ, அதுக்கப்புறம் யூஜி இத்தாதோரி, ரியோமின், சுகுணா நம்ம தலைவன் வில்லன். கேஸ் சுகுணா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யோட்டா, சாலமன், அதுக்கப்புறம் நனாமி, அதுக்கப்புறம் குகுசாகி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பண்டல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. கேஸ் சான்ஸ் வந்து இருக்கு. இப்போதைக்கு லீக்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. கேஸ் நாட் 100% கன்ஃபார்ம் இந்த பண்டல்ஸ்குள்ள இருந்து தான் வரும். இதுல உங்களோட ஃபேவரட் பண்டல் எது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எமோட்டோ. கேஸ் சுகுணாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எமோட்டுப்பா. டொமைன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 15 விரல்ல இருந்து 20 விரலா சுகுணா வந்து மாறுவாப்ல இல்லையா? கேஸ் அதை தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எமோட்டா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். கேஸ் அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எமோட், அதுக்கப்புறம் கோஜு பவர்ல உள்ள ஒரு எமோட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிகுமி யூஸ் பண்ணக்கூடிய அந்த டீமன் உல்ஃப் எல்லாம் ஒரு எமோட்டா வந்து வருதுப்பா. கேஸ் இப்படி எமோட் வந்து வருது. அதுக்கப்புறம் பவர் பொறுத்தவரை நீங்க வந்து பாருங்களேன். கேஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிள் தான், எடிட்டட் தான், கன்ஃபார்ம் எதுவும் ஆகல. பட் இப்படி தான் வந்து கொண்டு வருவாங்க. மோஸ்ட்லி இப்படி தான் கொண்டு வந்து ஆகணும். கேஸ் அதுக்காக தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்து பாத்துங்க. கேஸ் அதுக்கப்புறம் கிராஸ் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உல்ஃபோட பவர், டொமைன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா உள்ள பவர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பவர் வந்து வரப்போப்பா. கேஸ் அப்படி பவர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பண்டல். கேஸ் ஃப்ரீ பண்டலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பண்டல்லாம் ஃப்ரீயா தரமாட்டாங்க. கேஸ் கோஜுவை தரமாட்டாங்க, அதுக்கப்புறம் சுகுணாவையும் தரமாட்டாங்க, யூஜி இத்தாதோரியும் கண்டிப்பா தரமாட்டாங்க. ஏன்னா தலைவன் தான் ஹீரோ இல்லையா? கேஸ் அவனெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் பண்டல், கேஸ் சாலமன் இல்லைன்னா நனாமி, யோட்டா இந்த மாதிரி பண்டலை தான் ஓசில கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்குப்பா. கேஸ் நிறைய கேரக்டர் இருக்கு. பட் அதெல்லாம் வருமானு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். கேஸ் மேபி சாப்டர் 2ல வேணா கேஸ் ஜுஜுட்சு கைஷின் சாப்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாலும் வந்து கொண்டு வருவானுங்க. கர்னாக்காரன் கொள்ளையடிக்க ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிட்டான். அதுதான் வந்து அனிமியோ. கேஸ் அனிமியை பிடிச்சி தொங்குன்னு தொங்குறான். இப்ப நம்ம கேமுக்குள்ள ஃப்ரீ ஃபயர் பண்டல்ஸ் எல்லாம் வந்து வர மாட்டேங்குது. கேஸ் அனிமி பண்டல்ஸ் தான் நிறைய வருது. ஆனா அப்படி மாறி போச்சு. இந்த மாதிரி தான் வந்து வந்துட்டு இருக்கா. கேஸ் நீங்க வந்து சொல்லுங்க. கேஸ் எந்த பண்டல ஃப்ரீயா கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லுங்க. நியாயமா சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ அந்த ஃபீமேல் பண்டல் தான் தருவானுங்க, அந்த குகுஷாகியை தான் தருவானுங்க அப்படின்னா அதை வந்து தரமாட்டானுங்க. எப்பவுமே அனிமி கொலாபரேஷன்ல நான் பார்த்த வரைக்கும் ஃபீமேல் பண்டல் ஓசில தரமாட்டானுங்க, மேல் பண்டல் தான் வந்து கொடுக்குறானுங்க. கேஸ் டீமன் ஸ்லேயர் கூட வந்து எடுத்துக்கலாம். சோ அதுல கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேல் பண்டல் தான் கொடுத்தானுங்க. நரோட்டோ 2 சாப்டர்லயும் மேல் பண்டல் தான் கொடுத்தானுங்க. சோ அதனால இதுலயும் மேல் பண்டல் தான் வந்து கொடுப்பானுங்க. கேஸ் இதை வந்து தெரிஞ்சுங்க. சரிங்க. சோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெடீம் கோட் ஆப் கேஸ் இதை போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரீயா ரெடீம் கோட் வந்து எடுங்க. சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். வேற ஏதாச்சும் உங்களுக்கு கொலாபரேஷன் வேணுமா இல்ல வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சா சோ மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க கமெண்ட்ஸ்க்கு நான் நாளைக்கு ரிப்ளை பண்றேன். சரிங்க. சோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ